நாம் செபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தமக்கு பயந்தவர்களுக்கு எல்லா நன்மையும் கொடுப்பேன் என்று அப்பா இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் வழிநடத்தின தேவன், இதோ இப்பொழுது உமக்கு பயந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் சொன்ன காரியங்கள் சீக்கிரத்தில் அப்பா நீங்க நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை தாமதித்தே என்று சொல்லி அநேக விசுவாசத்தை விடுகிற சூழ்நிலையில இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை மீண்டும் தேற்றியதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. உமக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. உம்முடைக்கு பயந்தவர்களுக்கு அப்பா எல்லா நன்மையும் ஆண்டவரே வந்து சேரும் என்று உம்முடைய வார்த்தையின்படி அப்பா உமக்கு பயந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, நன்மையும் கிருபையும் தொடரட்டும் அப்பா. ஆண்டவரே, எதுக்கோ பயந்து இந்த உலகத்துல வாழ்கிற இந்த சூழ்நிலையில கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அப்பா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற எங்க தேவன் நிச்சயமாகவே இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக காணப்பட்டாலும் என் தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தையும் உமக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அருளச் செய்யும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறப்பா. ஒருவேளை இந்த நிமிஷத்திலிருந்து உண்மையில் இன்னும் பயம் பக்தியோடு அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகள் தொடரட்டும் ஆண்டவரே. அப்படி நம்முடைய கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததற்காய் கோடி ஸ்தோத்திரம் அப்பா. துதி கன மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க, எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏசப்பா எவ்வளவு நன்மை செய்தார் இல்லையா? கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.